அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். சகரியா 4:6 வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. பாருங்க, ஜெருபாபேலை வைத்து ஆலயத்தை கட்ட வேண்டும், அதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்ப அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதை இவங்ககிட்ட இருக்கிற பலத்தை வச்சோ, இவங்ககிட்ட இருக்க பவரை வச்சோ ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால். ஏன்னா இந்த ஆவியானவர் தான் கோரேசின் மூலமா யூதர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து, கோரேஸ் கட்டளையிடுறான், எங்க இருந்து இருக்கிறீங்களோ எல்லாரும் போங்கப்பா, போய் ஆலயத்தை கட்டுங்க. அப்ப ஆவியானவர் ஒரு காரியத்தை தூங்குவார் என்று சொன்னால் அதிலே அவரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அப்ப நீங்க நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில காரியங்களை அவர்தான் துவங்கி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சில நன்மைகளை அவர்தான் கட்டளையிட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சில வாக்குத்தத்தங்களை அவர்தான் சொல்லி இருக்கிறார். அப்ப துவங்கினவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். எனவே கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ உன் பவரை நம்பாத, உன்னுடைய பலனை நம்பாத, உன்னுடைய ஞானத்தை நம்பாத, உன்னுடைய திட்டங்களை நீ நம்பாத, நீ என்னைய நம்பு, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்று நான் சொல்லுகிறேன், சிருஷ்டிக்கிற கர்த்தர் சிருஷ்டிப்பின் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அவருடைய ஆவியினாலேயே ஆகும். இன்று நீங்கள் அதற்கு சாட்சிகளா இருக்க போறீங்க. பகிரங்கமாய் சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் இதை செஞ்சார்ன்றதுக்கு நீங்க இன்னைக்கு சாட்சியா இருக்க போறீங்க. எனவே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலேயே ஆகும். அவர் துவங்கி இருக்கிறார், அவரே செய்து முடிப்பார். நாம வெறும் ஒரு சின்ன அவர் பயன்படுத்தும் பாத்திரம், அவ்வளவுதான். எனவே கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்ம விட்டு கொடுப்போம். அவர் கிரியை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் தரித்து நின்று கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை இன்று பார்ப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்வார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம், அவர் செஞ்சு முடிச்சிருவாரு. நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம், அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா அவர் கூட இருக்கிறாரு. அவர் இத்தனையோ அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறாரே, இப்பயும் செய்வார். வார்த்தையை கொடுத்திருக்கிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்படின்னா அவருடைய ரெப்புடேஷன் அதுல இருக்கு. எனவே நிச்சயம் உங்களை விடுதலையாக்குவார், நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயம் இன்னைக்கு அவர் என்ன செய்ய போறார்ன்றதுக்கு நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.